வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். எண்ணங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நம் வாழ்வு சிறப்புற வேண்டுமெனில் நமது எண்ணங்களை நாம் சீர் செய்தாக வேண்டும். எண்ணங்களை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். கோபம், குரோதம், பொறாமை, பிறரை வசைபாடுதல், கவலை, துக்கம், சோகப் பாடல்கள் கேட்பது, பிறரது அனுதாபத்தை எதிர்பார்ப்பது, சோம்பேறித்தனம், மனதை எப்போதும் இறுக்கமாக வைத்திருப்பது, சுத்தமில்லாதிருப்பது, சுருங்கச் சொன்னால் மனதை எதிர் துருவத்தில் வைக்காதீர்கள். காரணம், நாம் எந்த எண்ணங்களை கொண்டோமோ அதே எண்ணங்களை சார்ந்த சம்பவம்தான் நம் வாழ்வில் நிகழும். கெட்டதை நினைத்தால் கெட்டதுதான் வந்து சேரும். நம்மிடமிருந்து புறப்பட்ட எண்ணங்கள் பிறரை தாக்கலாம் அல்லது தாக்காமலும் போகலாம். அது அந்த எண்ணங்களை எதிர்கொள்பவர்களின் மன வலிமையை பொறுத்தது. ஆனால் எவரிடத்திலிருந்து எந்த எண்ணம் புறப்பட்டதோ அந்த நபரை அந்த எண்ணம் நிச்சயம் தாக்கியே தீரும். நல்ல எண்ணம் நன்மையை பயக்கும், தீய எண்ணம் தீமையை பயக்கும். ஒருவன் தன் வாழ்வில் கெட்டுப்போனதற்கும் சிறப்பாக வாழ்வதற்கும் இதுதான் காரணம் என்பதை உணர்வீராக. இதனை உணர்த்தவே வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்ற சிவ வாக்கியமும் இதனை மீண்டும் உறுதி செய்கின்றது. எண்ணங்களை வானை நோக்கி உயர்த்துங்கள், உங்கள் வாழ்வும் வானளவு உயர்ந்து செல்வதை உணர்வீர்கள். எண்ணங்களின் துணை கொண்ட இலட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறுங்கள். உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.